பாட்டாளி மக்கள் கட்சி தொடர் தோல்வியில இருக்கக்கூடிய கட்சி. இதுதான் 100% உண்மையான விஷயம். நம்ம அதை மறந்துகிட்டு பேச முடியாது. பெரிய அரசியல் சக்தியா இருக்கிறாங்க. மற்றவங்க எல்லாம் அரசியல் சக்திங்கிற அடிப்படையில மற்றவங்க எல்லாம் வீழ்ச்சி அடைந்த போது தங்களுடைய வாக்கு வலிமையை அவர்கள் காட்டிக் கொண்டிருந்தாலும் கூட அவங்களுக்கு தோல்விதான் கிடைச்சது. 2009ஆம் ஆண்டு அதிமுக கூட்டணியில் அதிமுகவில் நான்-வன்னியர் ஓட்ஸ் அவங்களுக்கு டிரான்ஸ்பர் ஆகல. 2019 அதிமுகவுக்கும் தோல்வி, பாமகவுக்கும் தோல்வி, பொருந்தா கூட்டணி ஆகிவிட்டது. 2021 அவங்களுக்கு சேலத்துல மட்டும் எடப்பாடி முதல்வர் என்பதனால கொஞ்சம் ஓட்டுகள் டிரான்ஸ்பர் ஆகி ஒரு 4 சீட்டும், மயிலத்துல ஒரு சீட்டு, 5 சீட்டு வெற்றி பெற்றாங்க. ஆனா அவங்க தொடர்ந்து ஒரு அரசியல் சக்தியாக தங்களை நிலைநாட்டி கொண்டாங்க. அன்புமணியும் ராமதாஸும் சேர்ந்து இருக்கும்போது டாக்டர் ராமதாஸ் டாக்டர் அன்புமணி ராமதாஸுக்கு அச்சப்பட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களே 10.5 வாரத்துல என்ன சொல்வது, எப்படி சொல்வது என்று தெரியாமல் ஒருவேளையில பெண்ணகரம் போல 3வது பெருமோ என்ற அச்சத்தில் எடப்பாடி விக்கிரவாண்டி களத்தை விட்டு எடப்பாடி பழனிசாமி ஒதுங்கியது பாமகவிற்கு ஒரு பெரிய பூஸ்டாக இருந்தது. அங்கு 2வது இடம் வந்ததும் 50 பூத்துகளில் மெஜாரிட்டி பெற்றதும் அவங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலையை கொடுத்தது. ஆனால் இந்த பிளவு அவர்களை மிகவும் பின்னடை செய்துவிட்டது. இதிலிருந்து அவர்கள் தப்புவது கடினம்.